அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ள காமயாக்கா தேவி கோவிலை பற்றி இந்த காணொளியின் மூலம் அறிந்து கொள்வோம். அசாமில் உள்ள காமயாக்கா தேவி கோவில் சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வடகிழக்கு இந்தியாவின் அசாம் மாநிலத்தின் தலைநகரான குவாஹாத்தியின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நிலாச்சல் மலையில் மையப்பகுதியில் காணப்படும் புகழ்பெற்ற ஆலயமாகும். இது இந்தியாவில் பரவலாக நடைமுறையில் உள்ள சக்தி வாய்ந்த தாந்திரிக சக்தி வழிபாட்டின் மையப்பகுதியாகும். அசாமில் உள்ள காமயாக்கா தேவி கோவிலுக்கு அன்னையின் சக்தி ஆசிர்வாதத்தை பெற மக்கள் வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள். நம்பிக்கைகளின்படி மா சக்தியின் யோனியின் பகுதி இங்கு விழுந்துள்ளது. அசாமில் உள்ள குவாஹாத்தியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அற்புதமான அம்புபாச்சி கண்காட்சி இங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இத்திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக பல பக்தர்கள், துறவிகள், தந்திரிகள் ஆகியோர் வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அருகில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின் நீர் 3 நாட்கள் சிவப்பு நிறமாக மாறும். காமயாக்கா தேவியின் மாதவிடாய் காரணமாக நீரில் இந்த சிவப்பு நிறம் இருப்பதாக கூறப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு கோவிலின் தரிசனத்திற்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆண்டுதோறும் இந்த அம்புபாச்சி திருவிழாவானது அஷாடா மாதத்தில் நடைபெறுகிறது. அசாம் மாநிலத்தின் தலைநகரான திரிசூர்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் காமயாக்கா தேவி கோவில் அமைந்துள்ளது. இது அசாமின் கம்ரூப் மாவட்டத்தின் குவாஹாத்தி நகரில் அமைந்துள்ள காமகிரி மலை மில்சல் மலையில் அமைந்துள்ளது. காமயாக்கா தேவி கோவிலானது 52 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். சதி தேவியின் பிறப்புறுப்பு இங்கு விழுந்ததாக நம்பப்படுகிறது. எனவே அன்னையின் யோனி வடிவம் இங்கு வழிபடப்படுகிறது. இந்த சக்தி பீடம் தந்திர சதனாவின் முக்கிய இடமாக கருதப்படுகிறது. மா காமயாக்கா அல்லது காமேஸ்வரி ஆசையின் புகழ்பெற்ற தெய்வம். மா காமயாக்கா தேவி ஆலயம் பூமியில் உள்ள 52 சக்தி பீடங்களில் மிகவும் புனிதமானதாகவும் பழமையானதாகவும் கருதப்படுகிறது. தேவி காமயாக்காவின் பிரதான கோவில்களுடன் காமயாக்கா அதாவது திரிபுர சுந்தரி, மாதங்கி மற்றும் கமலாவுடன் தாரா, காளி, பாலமுகி, புவனேஸ்வரி, பைரவி, துமாவதி, சின்னமஸ்தா போன்ற தசமகாவித்யா தெய்வத்தின் 10 அவதாரங்கள் கோவில்களில் உள்ளன. மற்றும் சிந்தேஸ்வரா, காமேஸ்வரா, அமரதோகேஸ்வரா என 5 சிவன் கோவில்கள், கேதரேஸ்வரா, அகோரா மற்றும் கௌடிலிங்கம் நிலாச்சல் மலையை சுற்றியுள்ளது. இது காமயாக்கா கோவிலின் வளாகம் என்றும் அழைக்கப்படுகிறது. காமயாக்கா கோவில் இந்தியாவின் பழமையான கோவில்களில் ஒன்றாக மற்றும் இயற்கையாகவே பல நூற்றாண்டுகளின் வரலாற்றை கொண்டுள்ளது. இது 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது அல்லது மாறாக மெலாக் வம்சத்தின் போது கட்டப்பட்டது. ஹுசைன் சா காமாக்கியா ராஜ்யத்தின் மீது படையெடுத்த போது அவர் காமயாக்கா கோவிலை இடித்தார். எதுவும் காணப்படவில்லை. மேலும் கோவில் இடிந்து விழுந்தது. 1500களில் கோச் வம்சத்தின் நிறுவனர் புஷ்பசிங் கோவிலை வழிபாட்டு தலமாக புதுப்பிக்கும் வரை, இது மீண்டும் கண்டுபிடிக்கப்படும் வரை அப்படியே இருந்தது. இதைத் தொடர்ந்து அவரது மகன் அரியணை ஏறியதும் அவர் 1565 இந்த கோவிலை மீண்டும் கட்டினார். அன்று முதல் இந்த கோவில் இன்றுதோறும் அதே போல் உள்ளது. இந்த கோவிலின் வரலாறு இன்றும் அதன் சுவர்களுக்கு பின்னால் மறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கின்றனர். இங்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மனை தரிசனம் செய்ய வருகின்றனர். குவாஹாத்திக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் மிகப்பெரிய ஈர்ப்பு காமாக்கியா கோவில். காமயாக்கா கோவிலானது தாந்திரீக நடைமுறைகளுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. காமயாக்கா தேவி கோவில் பற்றி புராண கதைகளை அறிந்து கொள்வோம். புராணங்களின்படி யாகத்தில் சதி தேவி தனது உயிரை தியாகம் செய்த போது சிவன் மாதா சதியின் எரிக்கப்பட்ட உடலுடன் உலகம் முழுவதும் அடைந்தார். இதனால் அவரது கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பின்னர் பிரச்சனையை கட்டுப்படுத்த ஸ்ரீஹரி விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் மாதா சதியின் உடல் பாகங்களை வெட்டத் தொடங்கினார். மேலும் தேவி சதியின் உடல் பாகங்கள் விழுந்து பூமியில் 52 இடங்களில் 52 சக்தி பீடங்களாக நிறுவப்பட்டன. அன்னையின் பெண்ணுறுப்பு நிலாச்சல் மலையில் விழுந்ததால் இங்கு காமயாக்கா கோவில் சக்தி பீடம் நிறுவப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அன்னையின் பிறப்புறுப்பு விழுந்ததால் சிலையாக மாறியதாகவும் அது இன்றும் கோவிலில் இருப்பதாகவும் அதன் காரணமாக அன்னையின் சிலை இன்று மாதவிடாய் ஏற்படுவதாகவும் நம்பப்படுகிறது.
ஒவ்வொரு ஆண்டும் அம்மனுக்கு மாதவிடாய் நிகழும் பொழுது இங்கு அம்புபாச்சி திருவிழா நடத்தப்படும். அந்த நாட்களில் பகவதி தேவி கோவிலின் கதவுகள் தானாகவே மூடப்படும். இது 3 நாட்களுக்கு நீடிக்கும். அந்த 3 நாட்களில் வாகதையில் எந்த சுபகாரியங்களும் நடைபெறுவதில்லை. எந்த கோவில்களும் திறக்கப்படுவதில்லை. இதற்கு பிறகு 4வது நாளில் காமயாக்கா தேவியின் சிலை குளிப்பாட்டப்பட்டு தேவ சடங்குகள் முதலியன செய்யப்பட்டு மக்கள்கள் தரிசிப்பதற்காக கோவில் மீண்டும் திறக்கப்படுகிறது. இக்கோவில் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இப்படி ஒரு அதிசயமும் வழிபாட்டு முறையும் உலகில் வேறு எங்கும் காண முடியாதது. அம்புபாச்சி திருவிழாவின் போது பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான பிரசாதம் வழங்கப்படுகிறது. இது சிவப்பு நிற ஈரமான துணி. தேவிக்கு மாதவிடாய் ஏற்படுவதற்கு முன் மாதா காமயாக்காவின் சிலையை சுற்றி உலர்ந்த வெள்ளை துணியை பரப்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு கதவுகளை திறக்கும் போது அம்மனின் மாதவிடாய் இரத்தத்தால் இந்த துணி இரத்த சிவப்பாக மாறும். மேலும் இந்த தெய்வீக பிரசாத துணி அழைக்கப்படுகிறது. அம்புபாச்சி துணி இந்த வஸ்திரத்தை அணிந்து சக்தியை வழிபட்டால் எளிதில் சித்தி அடையலாம் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவின் போது அருகில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின் தண்ணீரும் சிவப்பு நிறமாக மாறும். இது காமயாக்கா தேவியின் மாதவிடாயை குறிக்கிறது. இந்நாட்களில் இந்த ஆற்றில் குளிப்பதும் தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 4A யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.